நம்ம இந்த வீடியோல ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் 10ஓட ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A relation R is given by x, y, y is equal to x plus 3 இருக்கணும். x ஓட வேல்யூ 0ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்படி எடுத்துட்டு அதோட டொமைனே ரேஞ்சையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல முதல்ல இந்த ரிலேஷன் எழுதிட்டோம்னா அதுல கிடைக்கிற முதல் நம்பர் தான் நம்மளோட டொமைன், ரெண்டாவது நம்பர் தான் நம்மளோட ரேஞ்ச். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்களா, இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 3னா 3ன்னு கிடைக்குது. அதாவது எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைச்சதுன்னு அர்த்தம். அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு இங்கே அடுத்த நம்பர் 1, அதனால இங்கே 1 பிளஸ் 3ன்னு வந்திருக்கும். ஆன்சர் 4. எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு 4ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஒய்க்கு அடுத்த நம்பர் இங்கே 2 இருக்கு. ஸோ இங்கே 2 பிளஸ் 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 2 பிளஸ் 3னா நம்மளோட வேல்யூ 5. எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் ஒய்யோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. ஏன்னா எக்ஸ் கமா ஒய் தான் நம்மளோட செட்டில் இருக்கிற ரிலேஷன். அதனால எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு அடுத்த நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பிளஸ் 3, ஏன்னா எக்ஸ் பிளஸ் 3 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட். இதை ஆட் பண்ணால் 6 வருது. எக்ஸுக்கு 3 போட்டால் ஒய்க்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 4 கொடுத்துருக்காங்க. 4 பிளஸ் 3 பண்ணால் 7. இப்போ 4,7 எழுதிக்கலாம். கடைசி நம்பர் 5, அப்போ 5 பிளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். 8ன்னு கிடைக்குது. அப்போ 5,8 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ நம்மளோட ரிலேஷனில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நம்பர்ஸ் 0,3 ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், அடுத்து 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ரிலேஷன். இந்த ரிலேஷனில் என்ன கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ரேஞ்சுன்றது நம்மளோட ரெண்டாவது எலிமெண்ட். எப்பவுமே வந்து செட் பிராக்கெட்குள்ளே எழுதுங்க. ஸோ டொமைனோட செட்ன்றது முதல் எலிமெண்ட், இங்கே இருக்கிற 0, 1, 2, 3, 4, 5 நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ். ரேஞ்சுன்றது நம்மளோட ரெண்டாவது நம்பர் 3. இங்கே எல்லாத்துல இருக்க இந்த செகண்ட் நம்பர் மட்டும் எடுத்து எழுதணும். 3, 4, 5, 6, 7, 8 தான் நம்மளோட ரேஞ்ச். இதான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து வரப்போற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னன்னா, f is equal to -1,3, 0, -1, 2, -1, -9 be the linear function from z into z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of x கண்டுபிடிங்க, அதான் உங்களோட கேள்வி. இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, f of x is equal to ax plus b அப்படின்னு எழுதணும்னா இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லீனியர் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணி எழுதணும், லீனியர்னா ax plus bன்னு எழுதணும். இது இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ கொஸ்டினில் வந்து மூணு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. -1,3, 0, -1, 2, -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட பிளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3 வரும்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸோட பிளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எஃப் ஆஃப் இது வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா எக்ஸோட பிளேஸில் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் -1 கிடைக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் -9 கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆக்சுவலாக ஒய்ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கு இந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு இந்த ஆன்சர் வரும். எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு இந்த ஆன்சர் வரும். அதான் இது எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய்னாலும் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ அதை இப்படி எழுதிக்கணும். முதல்ல இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். முதல்ல எக்ஸோட பிளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -1. இது -1 into a minus a plus b அப்படின்னு கிடைச்சிரும். f of மைனஸோட ஆன்சர் கொஸ்டின்ல 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இதை 3ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து f of 0 is equal to -1. இந்த ஈக்குவேஷன்ல f of 0 அப்படின்னா x வர இடத்துலலாம் 0 போடணும். இது a into 0ன்னு கிடைச்சிரும். அப்போ 0 plus b ஈக்குவல் டு f of 0க்கு -1ன்னு கொடுத்ததுனால -1ன்னு எழுதிக்கோங்க. 0 plus b தான். அப்போ பியோட வேல்யூ -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பி வேல்யூ கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க -a அப்படியே இருக்கட்டும். இந்த பிக்கு பதிலாக -1 போட்டிருக்கோம். இங்கே 3 இருக்கு. -1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், +1 ஆகிடும். அப்போ -a is equal to 3 + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். -a is equal to 4. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா a is equal to -a. அப்போ +a வேணும்னா நம்ம மைனஸ் அந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ a is equal to -4. இப்போ ஏயும் கிடைச்சாச்சு, பியும் கிடைச்சாச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் f of x தானே கேட்டாங்க. அப்போ f of x is equal to நம்ம ஃபார்மேட் என்ன எடுத்திருக்கோம், ax plus b. ஏக்கு பதிலாக இந்த -4ஐயும் பிக்கு பதிலாக இந்த -1ஐயும் போட்டுருணும். அப்போ -4x -1 அப்படின்றதான் நம்மளோட f of x ஓட சரியான ஃபங்க்ஷன். சாப்டர் 1ல இருந்து இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். நிறைய செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துட்டு இது வந்து b cross a அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் a and b அப்படின்னு கேட்டிருக்காங்க. b cross a னா
இதுல முதல்ல வர்ற நம்பர் எல்லாம் பின்ற செட்டோடுது, ரெண்டாவது வர்ற எலிமெண்ட்லாம் ஏன்ற செட்டோடுது. மேக்ஸிமம் ஏ கிராஸ் பின்னு கொடுப்பாங்க, ஆனா இதுல பி கிராஸ் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பின்ற செட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னோட ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இங்க -2 இருக்கு. ஸோ -2 ஒரே நம்பரை திருப்பியும் செட்டுக்குள்ள எழுதக்கூடாது. இங்க திருப்பி -2 இருக்கு, அதை எழுதாதீங்க. அடுத்து 0 இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர்ல 0, அடுத்தும் 0 தான் இருக்கு, அதை எழுத வேண்டாம். அடுத்து 3 இருக்கு, அதனால இங்க 3ன்னு போட்டுடலாம். இதான் பின்ற செட். அடுத்து ஏன்ற செட் வந்து இங்க ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறதுனால இங்க வந்து ரெண்டாவது எலிமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதணும். இங்க ரெண்டாவது எலிமெண்ட் 3 இருக்கு, அடுத்து இங்க ரெண்டாவது எலிமெண்ட் 4, அடுத்து 3 தான் இருக்கு, அடுத்து 4 இருக்கு, அடுத்து 3, அடுத்து 4. 3யும் 4 ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. அப்ப 3,4ன்றதா என்னோட ஏன்ற செட். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட டொமைன் கண்டுபிடிக்கணும்னா பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ பாருங்களேன், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 1ஆ இருக்கலாம், இல்லை 1ஐ விட சின்ன நம்பராக தான் இருக்கணும். ஏன்னா 1ஐ விட பெரிய நம்பர் வந்துச்சுன்னா 1ல இருந்து மைனஸ் பண்ணும்போது வேல்யூ நெகட்டிவ்ல வந்துடும்ல, அது வரக்கூடாது நமக்கு. அப்போ இதில் வந்து 0 போடலாம், இல்லை 1 போடலாம். ஏன்னா 0 போட்டால் 1ன்னு கிடச்சிரும், 1 போட்டால் 0ன்னு கிடைக்கும். -1 போடலாம்னா போடலாம். ஏன் தெரியுமா, -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வந்து அது ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ஸோ -1 0 +1 தவிர வேற எந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் நெகட்டிவ்ல போயிடும். அதை நம்ம ரியல் ஃபங்க்ஷன் சொல்லவே மாட்டோம், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். அதனால இது என்னன்னு சொல்லிடணும்னா, நம்மளோட டொமைன் தான், நம்மளோட கொஸ்டின்ல டொமைன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் f of x is equal to டைரக்டா என்னன்னு சொல்லிடலாம்னா -1 0 +1. ஏன்னா இவங்க 3 பேர் தான் உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால இதோட ரீசனை இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ரீசன் என்னன்னா, இந்த எக்ஸோட பிளேஸ்ல 1 -1 0 தான் போட முடியும். பிகாஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வந்து ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் 0வா தான் இருக்கணும். அதனால ஸோ இந்த 3 நம்பர் தான் நம்ம டொமைன்ல வரும். ஸோ இதுவும் இப்போ பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்கு பாருங்களேன். ஏ கிராஸ் பிக்கு ஆர்டர் பேர் கொடுத்துட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏ கிராஸ் பில ஏ தான் இங்கே முதல் செட்டாக இருக்கு. அப்போ ஏயோட எலிமெண்ட் வேணும்னா இங்கே இருக்க முதல் எலிமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. முதல் எலிமெண்ட் 3 இருக்கு, அடுத்து திருப்பியும் 3 இருக்கு, திருப்பியும் எழுதக்கூடாது. இங்கே 5 இருக்கு, ஸோ 5. அடுத்ததுலேயும் 5 தான் இருக்கு, திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அடுத்து பின்றது நம்மளோட ரெண்டாவது செட்டிங். அப்போ இங்கே இருக்க ரெண்டாவது எலிமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணும். ரெண்டாவது எலிமெண்ட் 2 4, திருப்பியும் 2 4 தான் இருக்கு. அப்போ 2,4 தான் பின்ற செட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏன்ற செட்டுக்குள்ள mn ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. பி வந்து ஒரு நல் செட்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்தா நல் செட்னு அர்த்தம், அதாவது பிராக்கெட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் ஒரே மீனிங் தான். முதல்ல ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பினா என்ன பண்ணுவோம், நம்ம முதல் எலிமெண்ட் ஏல இருந்தோ ரெண்டாவது எலிமெண்ட் பில இருந்தோ எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் பில கனெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட எலிமெண்ட்டே இல்லைல்ல. அப்போ எந்த ஒரு செட்டை ஒரு நல் செட் கூட கிராஸ் பண்ணாலும் ஆன்சர் நல் செட் தான் வரும். அதனால ஏ கிராஸ் பி நல் செட்னு போட்டுருங்க. அடுத்து ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏன்ற செட்டை ஏன்ற செட் கூட கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்ற செட் வந்து mn, திருப்பியும் mnன்ற எலிமெண்ட் கூட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்னு பாருங்க. இங்க இருக்கிற முதல் நம்பரை எடுத்து அடுத்த நம்பர் கூட இப்படி ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த எம்மும் இந்த எம்மையும் சேர்த்துக்கலாம், m,n. அடுத்து இந்த எம்மும் இந்த எண்ணும் சேர்த்தா m,n. அடுத்து இந்த எண்ணும் இந்த எம்மும் ஜாயின் பண்ணும்போது nmன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து எண்ணும் சேர்த்தா n,n கிடைச்சிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஏ கிராஸ் ஏ. அடுத்து ஃபைனலா பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏல பின்றது ஒரு நல் செட், ஏன்றது நம்மளோட m,n. இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் இங்க இருக்க எலிமெண்ட்டும் தானே கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நல் செட் கூட யாரையும் கனெக்ட் பண்ண முடியாது. நல் செட் கூட யாருக்கு கிராஸ் கேட்டாலும் நல் செட் தான் ஆன்சர்ல வரும். ஸோ இப்படிதான் எழுதி இருக்கணும். ஸோ இது நம்மளோட தேர்ட் பார்ட்டோட ஆன்சர், இது நம்மளோட செகண்ட் பார்ட், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ. அடுத்து பாருங்க, ஒரு ஏன்னு ஒரு செட்டும் பின்னு ஒரு செட்டும் கொடுத்துட்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் வெதர் ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆர்ன்ற ரிலேஷன் வந்து ஏ டு பி வந்து இருக்கான்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ டு பினா முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். இங்க இருக்கிற ஏன்ற எலிமெண்ட்டையும் இங்க இருந்த பின்ற எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இங்க இருக்கிற 1ம் அங்க இருக்கிற 3யும் அதே மாதிரி 1,0 1,-1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும். 2,-1 இங்கே இருக்கு பாருங்க, 2,-1. அதே மாதிரி 7,7 இங்கே இருக்கு, 1,3. ஸோ 1,3ன்ற எலிமெண்ட் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இங்கே கொடுத்துருக்கிற இந்த 3 எலிமெண்ட்டும் இந்த ஏ கிராஸ் பிக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆர்ன்ற எல்லா எலிமெண்ட்டும் இந்த ஏ கிராஸ் பிக்குள்ள இருக்கிறதுனால இட் இஸ் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதிடலாம். ஒருவேளை அவங்க கொடுத்திருந்த ஒரே ஒரு பேர் இல்லைன்னா கூட, அந்த செட்டுக்குள்ள வரலன்னா கூட இட்ஸ் நாட் அ ரிலேஷன் தான் எழுதணும். ஏன்னா அது வந்து அந்த ஏ கிராஸ் பிக்குள்ள கண்டெயின் ஆகலை அப்படின்னு சொல்லி, இது கண்டெயின் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் அ ரிலேஷன்.
இதுல ரிலேஷன் ஃப்ரம் A to B ன்னு கொடுத்ததுனால தான் A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோம். B to A ன்னு கொடுத்தாங்கன்னா B கிராஸ் A கண்டுபிடிச்சு இதுக்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ணியிருப்போம். இதை எழுதாமலே நம்ம டைரக்டா கூட இங்க இருந்து பார்க்கலாம். இங்க இருக்க முதல் நம்பர் இங்க இருக்க முதல் செட்டுக்குள்ள இருக்கணும். இங்க 2 இங்க இருந்தா இந்த -1 இங்க இருந்து இருக்கணும். 7,7 7 இந்த செட்டுக்குள்ள இருக்கு. இந்த 7 இந்த செட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரிலேட் ஆயிருக்கும். 1,3னா இந்த 1ன்றது A செட்டுக்குள்ளேயும் 3ன்றது B செட்டுக்குள்ளேயும் இருக்கான்னு லைட்டா இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ப்ரொசீஜர் இப்படி எழுதுறது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.